நம்ம எல்லாருக்குமே அது வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்மளால உணரவும் முடியுது. நல்ல சுத்தமான காத்து, நகர்ப்புற பகுதிகள்ல வந்து மாசு இல்லாம, அ வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அதாவது குப்பை, இல்ல கழிவு நீர் இது இது போன்ற விஷயங்களுக்கு வந்து வழிமுறைகள் கொண்டு வந்து அத சரிவர அ திட்டங்கள வந்து செயல்படுத்துறது, வன உயிரின பாதுகாப்பு, காடுகள் பாதுகாப்பு. எப்பவுமே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வருஷத்துல ஒரு 4 நாள், திடீர்னு ஒரு நாள் தண்ணீர் தினம்னா, அன்னைக்கு தண்ணிய பத்தி எல்லாரும் பேசுவோம். என்னைக்காவது ஒரு நாள் காடுகள் தினம்னா, அன்னைக்கு எல்லாரும் காட பத்தி பேசுவோம். இல்ல ஒரு பெரிய தலைவரோட பிறந்தநாள் வருது, அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லன்னு அப்படின்னா, அவங்க பேர் சொல்லி இத்தன 1000 மரம் வைக்கிறோம், 1,00,000 மரம் வைக்கிறோம் அப்படின்னு திட்டங்கள் வந்துருது. இத தாண்டி எல்லாமே ஒரு ஒரு அ மேலோட்டமாவும், ஒரு கண் துடைப்பாவும் மட்டுமே இருக்கே தவிர, இத தாண்டி மக்கள் கிட்ட இந்த தேர்தல்ல நீங்க இந்த கட்சியில இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் அப்டின்னா, இவர் வந்து சுற்றுச்சூழலுக்கு இதெல்லாம் பண்ண போறாரு, அப்டின்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க.